ஓகே, இப்போ ரிலேஷன்னா நம்ம என்னன்னு பார்த்தாச்சு இல்லையா? ரிலேஷன் இஸ் தி சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம். ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பியா, பி டு ஏவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய டிஃபைன் பண்ணியிருந்தோம். நீங்கள் திரும்ப அந்த வீடியோஸை பார்த்து அதனுடைய டெஃபினேஷன்ஸ் ரொம்ப தரவு பண்ணிக்கோங்க. இப்போது டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன், ரிலேஷன்லேயே நிறைய வகையான ரிலேஷன் இருக்குது. அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு பேசிக்கான மூணு ரிலேஷன். அதில் ஃபஸ்ட்டு ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் இதான் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்? ஒரு செட்டில் இருக்கிற நம்பர் வந்து அது கூடயே ரிலேட் பண்ணிக்கும். ஓகே, ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து அது கூடயே ரிலேட் பண்ணிக்கும். இப்போ வந்து ஏன்னு ஒரு எலமெண்ட் வந்து எஸ்ன்ற செட்டுக்குள்ளார இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏன்ற நம்பர் ஏ கூடயே ரிலேட் ஆகிக்கணும். அதாவது ஏ கமா ஏ ஒரு செட்டுக்குள்ளார ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த நம்பர் அது கூடயே ரிலேட் ஆகிடணும். அப்படி இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஏன்னு ஒரு செட்டு எடுத்துக்கலாம். நல்லா கவனி, 1, 2, 3. இப்போ நான் ஏ கிராஸ் ஏவை எழுதுறேன். See, this is the Cartesian product of A cross A. A cross A வை எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 1, 2, 3 into 1, 2, 3. இப்போ என்ன எழுதலாம் அதை பாருங்க. 1, 1, 1, 2, 1, 3, 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3. ஓகே, இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நான் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறேன், R1ன்னு ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறேன். இதுலேருந்து ஒரு சப்செட் எடுக்கணும். எந்த சப்செட் எடுத்தாலும் அது ரிலேஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதில் வந்து நான் என்ன செஞ்சிடறேன், 1, 1, 1, 2, 2, 3, 3. இது வந்து ஒரு ரிலேஷன். Because this is the subset of this Cartesian product, am I right? This is the relation. Can you understand? Try to follow me what I am saying. இத மாதிரி எலிமெண்ட் இருந்ததுன்னா பாருங்களேன், every element of A is related with the element of A itself. அந்த நம்பர் கூட ரிலேட் ஆகுது பாருங்க. 1 is related with 1, 2 is related with 2, 3 is related with 3. அந்த நம்பரே அது கூடயே ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். அப்போனா ஒரு ரிலேஷனை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ இதில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஸ் இட் ரிஃப்ளெக்சிவ்? நோ, திஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். பிகாஸ் 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, அதில் 3, 3 இல்லை. எல்லாமே இருக்கணும், எல்லா எலமெண்ட்டும் அது கூடயே கனெக்ட் ஆகிடணும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? அது வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லிசன் கேர்ஃபுல்லி. அடுத்தது ரெண்டாவது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன். What is the meaning of symmetric relation? Please listen carefully. If A, B belongs to a relation. இந்த ரிலேஷனுக்குள்ளார A, Bன்னு ஒரு எலமெண்ட் இருந்தாதான், if அது இருந்தா, that implies B, A belongs to that R. A, B அதுக்குள்ளார இருக்குன்னா B, Aவும் அதுக்குள்ளார இருக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். A, B இருக்குதான்னு பார்க்கணும். இருந்த பிறகுதான் இது இருக்குதான்னு நீங்க செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க ஒரு ரிலேஷன் சொல்றேன். இதுல 1, 2 இருக்கு, 2, 1 இருக்கு. இது வந்து ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு கேட்டா இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஏன் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது சார் அப்படின்னா 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, 3, 3 இதுல ஆப்சென்ட் ஆயிடுச்சு. அதனால இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அப்ப இது ரிஃப்ளெக்சிவா ஆக்கணும்னா என்ன செஞ்சிடணும், அதுல 3, 3யும் இருக்கணும். 1, 2 இருக்கு சார், 1, 1 இருக்கு. இதை தலைகீழ திருப்பி போட்டீங்கன்னா அதுவும் 1, 1 அதனால இருக்கு. 2, 2 அதையும் தலைகீழ திருப்பி போட்டீங்கன்னா 2, 2 ஓகே இருக்கு. 1, 2 இருக்குது, அதனால 2, 1 இருக்கான்னு செக் பண்ணணும். எஸ் இருக்கு.
இது இருக்கிறதால தான் இது இருக்கான்னு நான் செக் பண்றேன், இது இல்லைன்னா நான் செக் பண்ண மாட்டேன். You understand this word? If A comma B belongs to that relation, then only you have to check that B comma A வந்து அதுக்குள்ளார இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். 2 comma 1 இருக்கு, yes 1 comma 2 இருக்கு, அப்போ எல்லாமே இருக்கு. இப்போ நான் என்ன செய்றேன், இப்போ இதை அழைச்சிடுறேன். This is not symmetric because இது சிமெட்ரியை ஃபெயில் பண்றதுக்கான காரணம் என்னன்னா 1 comma 2 இருக்கு, 2 comma 1 இல்ல. இப்போ பாருங்க, இப்போதான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த செட்டுக்குள்ள அந்த ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு. இது ரிஃப்ளெக்சிவா? ரிஃப்ளெக்சிவ் இல்ல. அதுக்கான காரணம் தெரியும், because 3 comma 3 is not there. Is it symmetric? Yes, it is symmetric because 1 comma 1 இருக்கு, அதை திருப்பி போடுங்க, 1 comma 1 இருக்கு. 2 comma 2 அதை திருப்பி போடுங்க, இருக்கு. A comma B மாதிரி ஒரு பேரே அங்க இல்ல, இருந்தா தானே நான் இதை செக் பண்ணணும், இல்லவே இல்லையே. அப்போ அப்படி இருந்தாலும் இதை சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். This satisfies the symmetric relation. Symmetric relation satisfy பண்ணுது. ஓகேவா? அப்போ இப்போ நீங்க இந்த டெஃபினிஷனை கவனிங்க. சிமெட்ரிக்னா என்னது? சிமெட்ரிக் ரிலேஷன்னா இத மாதிரி ஒன்னு இருந்ததுன்னா இது இருக்குதான்னு செக் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு பேரே இங்க 1 comma 2 இல்ல அப்படினும்போது ஏன் நான் 2 comma 1 இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ this satisfies the symmetric property. This satisfies the symmetric property. ஓகே, அதுக்கு அப்புறம் நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டியை சொல்றேன். ஓகே, you please listen. இதுதான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே symmetric property. Then transitive relation. Transitive relation. So this is the third relation. What is the meaning of transitive relation? See, listen. If A comma B அந்த ரிலேஷன் குள்ளார இருக்கணும். அதுக்கு அப்புறம் இது எதுல முடியுதோ அதுல ஆரம்பிங்க. B comma C belongs to that relation. இதுவும் அந்த ரிலேஷன் குள்ளார இருக்கணும், இதுவும் அந்த ரிலேஷன் குள்ளார இருக்கணும். You analyze what I am saying. A comma B அப்படியே முடிகிற B லே இது ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. A comma B இருக்கணும், B comma C இருக்கணும். அதுக்கு அப்புறம் இது ரெண்டுமே இருந்ததுனா தான், இது ரெண்டுமே இருந்ததுனா தான் then A comma C belongs to R அந்த ரிலேஷன் குள்ள இருக்கான்னு நாம செக் பண்ணணும். இப்படி இருந்ததுனா அது டிரான்சிட்டிவ் ரிலேஷன். இது இருந்தா தான் செக் பண்ணணும், இது இருந்ததுனா தான் இதை செக் பண்ணணும். ஓகே, A comma B இது முடியறதுல இது ஆரம்பி, B comma C இது ரெண்டுத்தையும் விட்டுடுங்க. இது ரெண்டும் ரிலேட் ஆயிருக்கணும், இந்த ரெண்டு நம்பரும் ரிலேட் ஆயிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இதை டிரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை டிரான்சிட்டிவ் ரிலேஷன் சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷனை பார்த்துட்டாலே நம்ம வந்து இந்த மூணு ரிலேஷனையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட முடியாது. we have to see more and more examples to understand this. ஒரு குழப்பம் வந்து நிறைய விஷயம் தெளிவாகணும். ஓகே, ஸோ மூணு விதமான ரிலேஷன், அந்தந்த நம்பர் அது கூட ரிலேட் ஆகிருக்கணும். அந்த செட்டில் இருக்க எல்லா நம்பருமே பாருங்களேன், இப்படி ஒரு வார்த்தை எழுதிடுறேன், ஃபார் எவரி இல்லைனா ஃபார் ஆல், அது உள்ளார இருக்க எல்லா எலமெண்ட்டுமே அது கூட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ திஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? 1 comma இப்போ அந்த செட்டில் வந்து 1 2 3 தான் இருக்குனாக்கா 1 comma 1 இருக்கணும், 2 comma 2 இருக்கணும், 3 comma 3 இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் ரிஃப்ளெக்சிவ். அப்போது ஏன்ற நம்பர் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி எல்லா நம்பருமே அந்த செட்டுக்குள்ளார இருக்கணும். ஓகே, அந்த ரிலேஷனுக்குள்ளார இருக்கணும், ரிலேஷனுக்குள்ளார இருக்கணும். இப்போ பாருங்கள், A comma B இருக்குதான்னு பாரு, இருந்தால் தான் நீ B comma A இருக்குதான்னு செக் பண்ணணும். இது இல்லாமலே இது இல்லை அதை பற்றி யோசிக்கக்கூடாது. இல்லைனா வெரி ஹாப்பி விட்டுட்டு போயிடலாம். A comma B இருந்ததுன்னா B comma A, அதுக்கப்புறம் A comma B முடிஞ்சதில் ஆரம்பிங்க, B comma C, அதுக்கப்புறம் A comma C அதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க. ஸோ ஐ மஸ்ட் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் அதை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, யூ ஃபஸ்ட்டு சி திஸ் எக்ஸாம்பிள், உங்கள் புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒரு எஸ்ன்னு ஒரு செட்டு எடுத்துக்கிட்டாங்க, நம்ம பேசலாம், நிறையா பேசலாம் செட்டை பற்றி. அதில் 4 எலமெண்ட் தான் இருக்குது. ஆன் ரிலேஷன் வந்து ஆன் எஸ், அதாவது அப்போது இது எதனுடைய சப்செட் அப்படின்னா எஸ் கிராஸ் எஸ் உடைய சப்செட். அது நிறையா இருக்கும்ல, எத்தனை எலமெண்ட் இருக்கும்? இதில் 4 எலமெண்ட் இருக்குது, இதில் 4 எலமெண்ட் இருக்குது. மொத்தமாக எஸ் கிராஸ் எஸ்ல எத்தனை இருக்கும்? 16 எலமெண்ட் இருக்கும். அந்த 16ல் வெறும் 3 எலமெண்ட்டை மட்டும் எட்டுன்னு வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இஸ் இட் ரிஃப்ளெக்சிவ்? இஸ் இட் ரிஃப்ளெக்சிவ்? ஐ எம் ஷோர் தட் திஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஒய் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்? ஏன்னா இதில் வந்து 2 comma 2 இல்லை, 3 comma 3 இல்லை,
4,4 இல்ல 1,1 மட்டும் தான் இருக்கு. அப்போ இது ரிஃப்ளெக்சிவ் இல்லன்றதுக்கு நான் காரணம் சொல்லிருக்கேன். 2,2 is not there, 3,3 is not there, 4,4 is not there. Okay, right. அதுக்கு அப்புறம் is it symmetric? 1,1 இத தலைகீழ திருப்பி போட்டாலும் 1,1 அது இருக்கு. 1,3 3,1 அது உள்ளார இருக்கா? It's not available. 1,3 இருக்கு. See, 1,3 belongs to that relation, but 3,1 does not belongs to, you understand this Max language, does not belongs to that relation. So this is not symmetric. This symmetric யும் satisfy பண்ணல. Whether it is transitive, okay, transitive one check பண்ணலாம். கவனி 1,1 அந்த முடிகிற 1ல இங்க ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க. எஸ் தோ இருக்கு. 1,1 1,3 இந்த முடிகிற 1ல இது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1ம் 3யும் கனெக்ட் ஆயிருக்கா? 1,3 இது உள்ளார இருக்கா? எஸ் அதே இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க 1,3 இருக்கு. 3ல ஆரம்பிக்கிற மாதிரி இங்க ஏதாவது இருக்கா? இல்ல. 2,3 இருக்கு. 2,3 இருக்கு. 3ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லவே இல்லை. நல்லா கவனிக்கணும், நல்லா லிசன் பண்ணணும். A, B இருக்கணும், B, C யும் இருக்கணும். இது ரெண்டுமே அந்த செட்டுக்குள்ளார இருந்தா மட்டும்தான் நீங்க A, C தேடணும். That is the understanding of transitive relation. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் இருந்தாதான் நான் இதை தேடணும். அப்பதான் இது இருக்குது இல்ல அப்படிங்கிற விஷயத்து இது இருந்ததுன்னா transitive relation ஓகே, இது இல்லைனா அப்ப இது இருக்கா இல்லையான்ற சர்ச்சிங்கே உனக்கு எப்ப நடக்கணும்னா இது ரெண்டும் இருக்கான்னு நீங்க முதல்ல செக் பண்ணணும். பாருங்க 1,1 is there. 1ல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா பாரு. 1,3 அப்போ 1,3 இருக்கு. அப்போ இந்த 1 ரெண்டுத்தையும் மறைச்சிருங்க. 1,3 இருக்கா? எஸ் 1,3 is there. 1,3 இருக்கு. 3ல ஸ்டார்ட் பண்றதே இல்ல. அப்போ இது மட்டும் இருக்கு, இது இல்லவே இல்ல. அப்போ செக்கிங்கை ஸ்டாப் பண்ணிடு. அதே மாதிரி 2,3 இருக்கு. 3, இல்ல. அதனால இதுல இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் தான் transitive வந்திருக்கு. இது transitive relation satisfy பண்ணுது. Hope you will understand this. It is not reflexive, it is not symmetric, but it is transitive. Okay, you come to this explanation. We'll see in the next video. Thank you.